ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தின் 20வது மற்றும் 21வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். அத வியவஸ்திதான் திருஷ்ட்வா தார்த்தராஷ்டிரான் கபித்வஜः பிரவருத்தே சஸ்திர சம்பாதே தனுருத்யம்ய பாண்டவः ரிஷிகேஷம் ததா வாக்யம் இதமாஹ மஹீபதே. அர்ஜுன உவாச்ச சேனையோருபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமேச்சுதா. இந்த ஸ்லோகங்களின் பொருள் இப்ப சஞ்சயன் திருதராஷ்டிரனை பார்த்து சொல்றார். இப்படி பாண்டவர்களின் சங்கு முழக்கம் கௌரவர்களின் இதயங்களை கிழித்து கௌரவர்களின் இதயங்களை நொறுக்கி உடைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கபியை, கபி என்று சொன்னால் வானரம், குரங்கு என்று அர்த்தம். அதனால் ஒரு வானரத்தை தன் ரதத்தின் கொடியில் கொண்டிருந்த அர்ஜுனன் காண்டீவம் என்கிற தன்னுடைய வில்லை கையில் எடுத்து அந்த கௌரவ படையை பார்த்து குறிவைக்க தொடங்கினானாம். இப்படி எய்ம் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்படி குறி வச்சிட்டு இருக்கும் பொழுது தனக்கு சாரதியாக, தனக்கு தேரோட்டியாக இருக்கும் ரிஷிகேஷன், புலன்களை அடக்கியவன் என்ற பெயர் கொண்ட கிருஷ்ணரை பார்த்து இந்த விஷயங்களை கூறினான் அரசே என்று நம்முடைய சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் கூறுகிறார். அப்படி நம்ம அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட என்ன சொன்னார்? சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுத. அதாவது என்னுடைய ரதத்தை, இந்த ரதத்தை, இந்த தங்கத் தேரை 2 படைகளுக்கும், கௌரவ பாண்டவ படைகள் 2 படைகளுக்கும் நடுவே கொண்டு போய் நிறுத்து கிருஷ்ணா என்று கூறினாராம் நம்முடைய அர்ஜுனன். இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை பார்த்தோம், கபித்வஜஹா என்று. கபி என்றால் வானரம், துவஜம் என்றால் கொடி. கொடியில் வானரத்தை கொண்டவர் நம் அர்ஜுனன் என்று பார்த்தோம். ஆனால் இந்த வானரமோ சாதாரணமான வானரமில்லை. இந்த வானரம்தான் ஹனுமான், ஆஞ்சநேயர் என்று பெயர் கொண்ட ராமபக்தன், ராமதாசன். இங்க ஹனுமான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? நம்மளோட அர்ஜுனனின் ரதத்தின் கொடியில் ஹனுமான் என்ன பண்ணிட்டு இருக்கார் என்றால், ஹனுமான் முன்னாடி நம்மளோட பீமனுக்கு ஒரு சத்தியம் பண்ணாராம், ஒரு ப்ராமிஸ் பண்ணாராம். அதாவது போர் நடக்கும் சமயத்தில் உங்களுடைய சேனை, உங்களுடைய படையான பாண்டவ படையை நான் காப்பாற்றுவேன், உங்களுக்கு நான் பாதுகாப்பு அளித்து உங்களை நான் வெற்றி பெற செய்வேன் என்று கூறினார் நம் ஹனுமான். அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக, அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக அர்ஜுனனின் கொடியில் அமர்ந்திருந்தாராம் நம்முடைய ஹனுமான். அதனால் ஹனுமானும் இருக்கிறார், வெற்றியை கொடுக்கிற ஹனுமானும் இருக்கார். சாரதியாக, தேரோட்டியாக எந்த இடத்தில் அவர் இருக்கிறாரோ சந்தோஷம், ஆனந்தம் மட்டுமே இருக்கும் என்ற கிருஷ்ணர் இருக்கிறார். கிருஷ்ணர் இருக்கிறதுனால, கிருஷ்ணர் விஷ்ணுவின் அவதாரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல லக்ஷ்மியும் இருக்கா. அதனால வெற்றி, ஆனந்தம், செல்வம் 3 விஷயங்களும் அர்ஜுனனுக்கு கிட்டியது என்று பாஷ்யக்காரர்கள் அழகாக எடுத்து கூறுவார். பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் 20வது மற்றும் 21வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.